வண்டி இப்போ எங்கே போகுதுன்றத பார்த்துக்கிட்டே வாங்க. அதாவது சவுதியினுடைய அல்கசீம் ரீஜனில் கடலே கிடையாது. அல்கசீமை சுற்றி கிட்டத்தட்ட 850 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து கடல் இருக்குது. அது எந்த திசையில் பார்த்தீங்கன்னா கடல் வந்து 850 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்குது. அப்போ அல்கசீமில் கூடிய எங்களுக்கு வந்து இந்த ப்ரெஸ் மீன் சாப்பிடணும்னு சொன்னால் அது வந்து சான்ஸ் இல்லை. அப்போ எங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான மீன்கள் புது மீன்களை வந்து சாப்பிடணும்னா அதுக்கு இந்த வளர்ப்பு மீன்கள் தான் எங்களுக்கு கிடைக்கும். அது இந்த மீன் பண்ணைகளில் இந்த மாதிரியான ஃபிஷ் ஃபார்மில் தான் கிடைக்கும். இங்கே நான் வந்து என்ன செய்கிறேன், எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ இந்த பக்கம் வரும்போது இந்த மீன் பண்ணைக்கு வந்து இந்த மீன்களை வாங்குறது வழக்கம். இங்கேருந்து இந்த ஜிலேபி மீன்கள் வளர்ப்பாங்க. இதனால் அழகான ஒரு பேரிச்சம்பழ தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் ஃபார்ம் தான் இது. இந்த பண்ணைக்குள்ளே நாங்கள் போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இடமே. கூட்டம் அதிகமாக வரும். ஏன்னா கசீமில் இருக்கவங்களுக்கு வந்து கடல் மீன்கள் வந்து கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் தாண்டி வரும்போது வந்து சேர்கிறதுக்கு 12 மணி நேரம் ஆயிரும். அப்படின்ற போது நல்ல ருசியான இந்த ஃப்ரெஷ் மீன்களுக்கு ஒரே வழி இது தான். அங்கே வளர்க்கக்கூடிய மீன்கள் எடுத்து இந்த தொட்டியில் வச்சுருக்குறாங்க. கிலோ 25 21 க்ளீன் செய்து பண்ணாத 19. இப்போ ஒரு எண்ணம் 1 கிலோ ஒரு போல் உண்டா? இல்லை, அரை கிலோ தான்டா ஒரு எண்ணம். சரி 600 உண்டு, 600 கிராம் உண்டு. சரி அப்போ ஒரு ரெண்டெண்ணம் எடுங்க. 1 கிலோ வர போல் வெள்ளி இது குழப்பமில்ல. ஒரு கிலோ கூடுதலும் குழப்பமில்ல. எது சரி எடுக்க குழப்பம் எடுங்க.